மக்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாள்தோறும் ஒரு திருக்கோவிலும் அதன் வரலாறும் ஒரு திருப்புகழும் அதற்கான விளக்கமும் பார்த்து கேட்டு ரசித்து வருகிறோம். அந்த வகையில் இனி இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பார்க்க பிரமிப்பூட்டும் வகையில் அமைந்திருக்கும் திருத்தலங்களில் திருப்பெரும்பதூர் ஆதிகேசவ பெருமாள் திருத்தலமும் ஒன்று. இந்த திருக்கோவில் தென்கலை வைணவ சமயத்தை சார்ந்ததாகும். வைணவ ஆசாரியரான ஸ்ரீ ராமானுஜர் அவதார திருத்தலமே இந்த திருத்தலம். சென்னையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும், காஞ்சிபுரத்தில் இருந்து 35 கிலோமீட்டர் தூரத்திலும், சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் மற்றும் பாஷ்யக்காரசாமி திருக்கோயில் அமைந்திருக்கும் இந்த திருத்தலம் வரலாற்று சிறப்பும் பிராண பெருமையும் உடையதாகும். சிறியதும் இல்லாமல் பெரியதும் இல்லாமல் பார்க்க பிரமிப்பூட்டும் வகையிலும் சேவிக்க அருள் கூட்டும் வகையிலும் எழுந்தருளியிருக்கும் இந்த ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில் தென்கலை வைணவ சமயத்தை சார்ந்த ஆலயமாகும். வைகானசம் என்னும் வைணவ ஆகம நூலின் வழிகட்டப்பட்டு நித்திய வழிபாடுகள் நாள்தவறாமல் நடைபெற்று வரும் இத்திருக்கோயிலில் மூலவராக எழுந்தருளியிருக்கும் சுவாமியின் திருப்பெயர் ஆதிகேசவ பெருமாள் என்பதாகும். தம்மை நாடி வருவோர்க்கு தயை காட்டும் தாயாரின் திருப்பெயர் எத்திராஜநாதவல்லி என்பதாகும். கைலாயத்தில் சிவபெருமான் நடனமாடிக் கொண்டிருக்கையில் வாய்விட்டு சிரித்த பூதகணங்கள் இறைவனின் சாபத்தினால் பூலோகத்திற்கு வந்தன. சாப விமோசனம் நாடி பிரம்மனிடம் ஆலோசனை பெற்ற பூதகணங்கள் வெங்கடகிரிக்கும் சத்தியவரத சேத்திரத்திற்கும் இடையேயான இந்த காட்டுப்பகுதியில்
இறைவனை நோக்கி தவம் இருந்தன. பூதகணங்கள் இறைவனை நோக்கி கடுந்தவம் இருந்த இடமாதலால் இந்த பகுதியே ஸ்ரீபெரும் பூதூர் என்று அழைக்கப்பட்டது. காலம் மாற மாற இப்போது ஸ்ரீபெரும் புதூர் என்று வழங்கப்பட்டு வருகிறது. பூத கணங்களின் தவ வலிமையையும் வழிபாட்டு முயற்சியையும் மெச்சி ஸ்ரீமன் நாராயணன் ஆதிகேசவ பெருமாளாக காட்சி கொடுத்து ஸ்ரீமன் நாராயணன் படுக்கையான அனந்தன் என்னும் பாம்பினை ஒரு தடாகம் ஏற்படுத்த கட்டளையிட்டார். இந்த தடாகத்தில் நீராடி சிவபெருமானை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றனர். பூதகணங்கள் வழிபட்டதால் இவ்வூர் பூதபுரி என்றும் வழங்கப்படுகிறது. வைணவ சமய தொண்டாற்றிய ராமானுஜர் சுமார் 993 ஆண்டுகளுக்கு முன் அவதரித்த திருத்தலமே இந்த ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில். இத்திருத்தலத்தில் உள்ள திருக்குளத்தில் நீராடினால் ராகு கேது தடைகள் நீங்கும் என்பது அடியவர்களின் கருத்து. அனந்தன் என்னும் பாம்பு உருவாக்கிய திருக்குளமே இன்றும் இந்த ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலின் திருக்குளமாக திருக்கோயிலின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. பாம்பினால் உண்டாக்கப்பட்டதால் இந்த திருக்குளத்தில் நீராடினால் ராகு கேதுவினால் ஏற்படும் காலசர்ப்ப தோஷம் நீங்கும் என்பது இத்திருக்கோயிலின் சிறப்பாகும். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள ஸ்ரீமன் நாராயணனின் குடையாகவும் சிங்காசனமாகவும் படுக்கையாகவும் உள்ள ஆதிசேடன் ராம அவதாரத்தில் இலக்குவணனாகவும் கிருஷ்ண அவதாரத்தில் பலராமனாகவும் கலியுகத்தில் ராமானுஜராகவும் அவதரித்தார் என்பது வரலாறு. ஏறத்தாழ 993 ஆண்டுகளுக்கு முன் ஆதிசேடன் ராமானுஜராக இவ்வூரில் அவதரித்து விசிட்டாத்வைதம் அறிவித்து வைணவ சமயத் தொண்டாற்றினார். பாஷ்யக்காரர், உடையவர், இளையாழ்வார், எத்திராஜர், எம்பெருமானார் என்று வைணவ அடியவர்களால் போற்றப்படும் ராமானுஜருக்கு தனிக்கோயில் இருப்பது இங்கே மட்டும்தான்.
ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கும் இந்த ஆதிகேசவ பெருமாளையும் ராமானுஜரையும் அனந்தன் உருவாக்கிய திருக்குளத்தில் நீராடி வணங்கி வர ராகு கேதுவினால் உருவாகும் அனைத்து தடைகளும் நீங்கும், வாழ்வில் மங்களம் கூடும் என்று இத்திருக்கோயில் தலபுராணம் தெரிவிக்கிறது. இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். திருப்புகழின் ஒவ்வொரு சொல்லும் ஆற்றல் மிக்கவை, எனவே ஆக்கம் அளிப்பவை. இனி இன்றைய நிகழ்ச்சியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. கந்தர அலங்காரப் பாடல் உதித்தாங்கு உழல்வதும் என்னும் பாடல். பல பல நுட்பமான தகவல்கள் அடங்கியது இப்பாடல். ஏன் அருணகிரிநாதர் இப்பாடலில் அத்தகவல்களை நமக்காக சொல்லுகின்றார் என்பது, இதற்கும் மேலாக இன்று நம் காலத்தில் யாராக இருந்தாலும் சரி பளிச்சென்று ஓடிப்போய், அந்த காலமாக இருந்தால் மரத்தடியில் இருக்கக்கூடிய ஜோசியர்களிடம் கொண்டு போய் இந்தாங்க என்று கை நீட்டுவோம். இன்று எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது ஜோசியம். நம்பாதவர்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கின்றேன். புகை வண்டியிலேயோ அல்லது பேருந்திலேயோ நாம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று வைத்து கொள்ளுங்களேன். நமக்கு ஒன்றும் ஜோசியத்தை பற்றி தெரிய வேண்டாம். சும்மா நம் நண்பருடைய கையை வாங்கி இப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாலே போதும். அக்கம் பக்கத்து இருக்கைகளில் அமர்ந்திருப்பவர்கள் தலையை நீட்டி பார்ப்பார்கள். ஒரு பெரிய ஜோசியர் போல இருக்கு, இந்த ஆள் இவனை பார்த்தோன்னு அடுத்தது நம்ம படக்குன்னு கை நிட்டினு புசு புசுன்னு இங்கே மூச்சை விட்டுக்கிட்டு அப்படின்னு கை நீட்ட தயாராக இருப்பாங்க. காரணம், மக்கள் மனதில் அந்த அளவு அது அழுத்தம் திருத்தமாக பதிந்து விட்டது. என்ன செய்வது? அருணகிரிநாதர் இப்படித்தான் கையை நீட்டுகிறார் போல் இருக்கிறது. இப்பாடலின் தகவல் அதுதான். பாடலை பார்த்து விட்டு அதை பார்ப்போம். உதித்தாங்கு உழல்வதும் சாவதும் தவிர்த்து இல்லை, உன்னில் ஒன்றாய் விதித்து ஆண்டு அருள் தரும் காலம் உண்டோ, வெற்பு நட்டு உரகப்பதி தாம்பு வாங்கி நின்று அம்பரம் பம்பரம் பட்டு உழல மதித்தால் திருமருகா மயில் ஏறிய மாணிக்கமே. பார்க்கடல் கடந்ததை பற்றி அருணகிரிநாதர் இப்பாடலில் சொல்கின்றார். ஏன் என்று பார்த்தோம். எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் சரி, உழைப்பின்பாரா உறுதிகள் உழவோ என்று சொல்கின்றோம் அல்லவா? அதுபோல முயற்சி இல்லாமல் யாரும் எதையும் அடைந்து விட முடியாது. நம் ஞான நூல்கள் எதிலும் நீ என்னையே நினைத்து கொண்டிரு, உன் கடமைகளை விட்டுவிடு என்று எந்த ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். தேவர்களுக்கு அமிர்தம் தேவை வேண்டும். அங்கே சிவபெருமானோ மகாவிஷ்ணுவோ இந்தாருங்கள் கொடுத்திருக்கலாமே. தெரிகின்றதா? முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகவே இப்படிப்பட்ட வரலாறுகளை நமது முன்னோர்கள் கொடுத்தார்கள். இது ஏன் என்பதை பார்த்தோம் அல்லவா?
இதற்கு முன்னால் இந்த நம்ம எல்லோரையும் துயரம், தொல்லை, முடிவு என்று சொல்லக்கூடிய பலவிதமான பாம்புகள் தீண்டிக் கொண்டிருக்கின்றன, விஷப்பாம்புகள். அந்த விஷத்திலிருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? அமிர்தம் தேவை. அதனால்தான் அமிர்த கதையை இங்கே சொல்லி வைத்தார். அது மட்டுமல்ல, மயில் ஏறிய மாணிக்கமே என்று சொல்வதில் இன்னும் ஒரு நுட்பமான தகவல் உண்டு. அந்த இடத்தில் இந்த பாம்பிற்கும் மயிலிற்கும் எப்பொழுதுமே பகைதான். அந்த மயில் அகவினாலே போதும், மயில் குரல் கொடுத்தால் போதும், எங்கேயோ திரிந்து கொண்டிருக்கக்கூடிய பாம்பு படக்கென்று புற்றிற்குள் போய் நுழைந்து கொள்ளும். இதன் காரணமாகத்தான் அழகாக அந்த மயில் வாகனத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நாம் தரிசிக்கும் பொழுது அவருடைய மயில் வாகனத்தின் கால்களில் ஒரு பாம்பு இருக்குமே, பார்த்திருப்போமே. நம்முடைய தீமைகள் தான். பாம்பிற்கும் மயிலுக்கும் எப்பொழுது பகை, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதன் காரணமாகத்தான் அங்கே மயில் ஏறிய மாணிக்கம் என்று சொல்லி இந்த இறைவனை தரிசிக்கிறோம் அல்லவா? அப்படி தரிசிக்கும் பொழுது இப்படி நமது பார்வை கீழே போக வேண்டாம். நாம் தான் ஏற்கனவே கீழ்நிலையில் இருக்கிறோமே, பார்வையாவது இப்படி தெரிகின்றதா? அந்த மயிலை பார்க்கின்றோம். மயிலை பார்க்கும் பொழுதே அது சூரபத்மன் தானே. அந்த சூரபத்மன் நமக்கு பாடம் நடத்துகின்றான். ஒன்றும் கவலையே படாதீர்கள், எல்லா விதமான தவறுகளையும் தீமைகளையும் செய்தவன், தேவர்கள் அவ்வளவு பேரையும் கொண்டு வந்து சிறைச்சாலையில் அடைத்தவன், பிரம்மதேவனையே என்னுடைய ராஜசபையில் பஞ்சாங்கம் படிக்க சொன்னவன் நான். அப்படிப்பட்ட எனக்கே இந்த முருகப்பெருமான் என் மேல் அமர்ந்து தன் திருவடி என் மீது படும்படி அருள் செய்திருக்கிறானே, உங்களையா கைவிட்டு விடுவான்? நான் ஒரு உதாரணம் போராதா உங்களுக்கு? என் மேல் இருக்கக்கூடிய அந்த வள்ளலை தரிசியுங்கள், வணங்குங்கள், பக்தி செலுத்துங்கள் என்று அந்த மயில் வாகனமாக இருக்கக்கூடிய சூரபத்மன் நமக்கு சொல்லாமல் சொல்கின்றானாம். அதனால்தான் மயில் ஏறிய மாணிக்கம். மாணிக்கம் சிவந்த நிறம் நமக்கே தெரியும். செக்க சிவந்த பிள்ளை, செங்கோட்டு பிள்ளை என்றெல்லாம் சொல்வோமே, அப்படி செக்கச்செவேல், இது பச்சை நிறத்தில் மயில் இருக்கிறது, அதன் மேல் சக்கச்செவேல் என்று முருகப்பெருமான் அமர்ந்திருக்கின்றான். என்ன ஒரு வடிவம், என்ன ஒரு அழகு! முருகன் என்றாலே அழகுதானே, நமக்கே தெரியுமே. முருகு என்றால் அழகு என்பது பொருள். அப்படிப்பட்ட பச்சை மயில் வாகனத்தின் மேல் ஏறி அமர்ந்திருக்கும் அந்த சக்க சிவந்த முருகப்பெருமானை தரிசிக்கின்றார். அப்பொழுது கேட்கின்றார், அப்பா முருகப்பெருமானே, கையை நீட்டி ஜோசியம் கேட்பதைப் போல, எல்லோரையும் போல நானும் பிறந்து இறந்து இறந்து பிறந்து இதே நடந்து கொண்டிருக்கின்றதே அப்பா, இரவியுடு பிறவியறை ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வகை பரமசுகம் அதனை அருள் இடை மருதின் ஏகநாயகா என்று மற்றொரு திருப்புகழில் கேட்டார். அதே போல இந்த இடத்தில் அப்பா, உன்னில் ஒன்றாய் என்னை விதித்து ஆண்டு அருள் தரும் காலம் உண்டோ? ஆண்டுன்னா உன் ஆட்சியின் கீழ் நான் இருக்க வேண்டும். அப்போ மறுபடியும் எங்கேருந்து பிறவி என்பது முக்தி தான். அடுத்தது, உன்னில் ஒன்றாய் என்னை விதித்து, ஆண்டு என்றால் அந்த இடத்தில் முதலில் ஆண்டு என்று சொன்னோம் அல்லவா, ஆட்சி செலுத்தக்கூடியது. இப்பொழுது ஆண்டு என்றால், விதித்து ஆண்டு என்றால் அந்த இடத்திலேயே என்பது பொருள். அப்படி விதித்து எனக்கு நீ அருள் செய்ய வேண்டாமா? அந்த காலம் என்று வருமோ என்று மரத்தடி ஜோசியிடம் சாதாரணமான மனிதர்களான நாம் கேட்பதைப் போல அருணகிரிநாதர் கேட்கிறார் என்று மட்டும் நினைத்து ஏமாந்து போய்விட வேண்டாம். கேள்வியிலேயே சிலதெல்லாம் பதில்கள் உண்டு. காலம் உண்டோ என்றால் உண்டு என்று பதில் வருமல்லவா? அதுபோல இந்த இடத்தில் முருகப்பெருமானே, நீ எனக்கு அருள் செய்வாய். காரணம், உன் தகப்பனார் பார்க்கடல் கடைந்த பொழுது ஆலகாலத்தை ஏற்றவர், உன் மாமனோ குர்ம அவதாரம் எடுத்து அந்த பார்க்கடல் கடைவதற்கு உதவி செய்தவர். இப்படி அடுத்தவர்களுக்காகவே இருக்கக்கூடிய அந்த குலத்தை குடும்பத்தை சேர்ந்தவன் நீ, எனக்கு அருள் தர வேண்டாமா என்கின்றார். அதே அருளை நாமும் வேண்டுவோம். அந்த ஆறுமுக வள்ளலும் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளி எல்லா விதமான செல்வங்களையும் அருள வேண்டுவோம். அவன் அருளுவான். சரி நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்கள் மனதை மகிழ்விக்கும் வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.